இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகோணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவில் நீர் மேலாண்மை என்பது சரியான முறையில் திட்டமிடப்பட்டுள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கங்கை சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இங்கே கூவம் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், பல விஷயங்கள் முன்னெடுப்புகள் இருக்கின்றன. அதற்கான பலன் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி பார்க்குறது? இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ உலகளவில் பேசிக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் இது குறித்தான முக்கியமான நிறையா மாநாடுகளுமே நடத்தியிருக்காங்க. அப்போ அதில் 2 விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த வருடம் அப்படிங்கிறது நம்ம நீர் பாதுகாப்பு, குறிப்பாக கிளாசியஸ், இந்த பனிப்பாறைகள் சேர்ந்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி, இதனோட நீர் பாதுகாப்பு, அது 3ஐயும் கனெக்ட் பண்ணி தான் இப்போ பேசுகிறாங்க. அப்போது மலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பனிமலைகளாக இருக்கட்டும், அப்புறம் நிலப்பகுதி, அதுக்கப்புறம் நீர்நிலைகள், இந்த 4மே இன்டர் கனெக்டடான விஷயமா இருக்குங்களா? இப்போ இது 4மே நம்ம பாதுகாப்பதன் மூலமாக, அதனுடைய இயற்கை அங்கங்களை பாதுகாப்பதன் மூலமாக தான் நமக்கு ஒரு சரியான முறையில் நீர் விநியோகம் அப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் செய்ய சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கி என்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஏன் இது நம்ம அதிகம் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்குது. அப்புறம் நீர்நிலைகளுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய வழிகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன, அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அது சிதைக்கப்படுகின்றன, அது மேலே இருக்கக்கூடிய மனித சமூகத்தினுடைய தாக்குதல், இது 2வது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இவற்றை எல்லாம் தாண்டி உலக அளவில் இன்றைக்கி பேசக்கூடிய முக்கியமான பிரச்சனை இருக்குன்னா காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது என்னென்னா, ரொம்ப வேகமாக பனிப்பாறைகள் உருகிட்டு வருது. 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய 50% கிளாசியஸ் உருகிடுங்கிறாங்க. அப்போ 50% கிளாசியஸ் உருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் இமயமலை சார்ந்து தான் இருக்காங்க. எப்படின்னா அதில் தான் எல்லா விதமான ஜீவநதிகளும் உருவாகி கொண்டு வருகிறது. அப்போ அந்த மலையினுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யப்படும்? தென்னகத்தை எடுத்துக்கிட்டோம், சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வருது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயற்கை அமைப்புகளை நீங்கள் பாதுகாக்கணும். அதை பாதுகாக்காமல் நீங்கள் ஆறுகளை பாதுகாக்க முடியாது. ஸோ அப்போ இந்த புரிதலோடு, இந்த பார்வையோடு, அப்போ இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய இந்த எக்கோசிஸ்டம் என்ன மாதிரி மாறிட்டு வருக்கு, என்ன பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது, அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை உள்ளடக்கி தான் இனி எதிர்காலத்தில் எல்லோருக்குமான தண்ணீர் என்பது உறுதி செய்யப்படும். நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு போகும்போது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கக்கூடிய நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் வறட்சி ஏற்படக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இயற்கையை தாண்டி ஒரு விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை நாம் சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் ஒரு நீர் மேலாண்மையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஒரு கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், கர்நாடக ஒட்டிய பகுதியாக இருக்கட்டும், இந்த ரசாயன கழிவுகள் கலப்புன்றதையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதையும் நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் எழுது இல்லையா? நீங்கள் கேட்குற ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கோன்னா நம்ம பெருமிதம் கொண்டாடுகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரிகத்தை விட இது ரொம்ப மேம்பட்டதாக இருக்குது. எந்த வகையிலேருந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில், சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டில். அதாவது என்ன, உள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு நகரத்துக்குள் எப்படி தண்ணீரை கொண்டு வருவது, கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது என்பதற்கான தெளிவான ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருந்துச்சு. அந்த அளவுக்கு தொன்மையாக நீர் மேலாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமாக இருக்கின்றது. அதனால தான் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நீர் மேலாண்மையில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு பழமையான இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் பார்த்திங்கன்னா, இப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இமயமலையிலேருந்து தண்ணி வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி அதிகமாக இங்கே இருக்குது. அப்போ மழை நீரை சேகரிப்பது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால இவ்வளோ நீர்நிலைகள் நமக்கு இருக்கும். ஏரி, குளம், கம்மாய், குட்டை, இது நிறையா வச்சுருக்கோம். இப்போ இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீம்லேருந்து இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம குடிநீராக பயன்படுத்திக்கணும். ஆனால் நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய, என்னைக்கு போர்வெல் கண்டுபிடிக்கப்பட்டதோ நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ கிரவுண்ட் வாட்டர் தான் நமக்கு இப்போ 60% ஆஃப் தி நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் கிரவுண்ட் வாட்டரில் தான் வருது. அப்போ இந்த கிரவுண்ட் வாட்டரை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த பொல்யூஷன் அப்படிங்கிற பிரச்சனை வருது. இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவர் பெட்ஸை எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுதோ, எந்த அளவுக்கு நீர்நிலைகளை இது பண்ணுதோ, அதே அளவுக்கு நிலத்தடி நீருமே மாசுபடுத்துகின்றது. அப்போ இந்த இடத்தில் எப்படி மேலாண்மை செய்வது அப்படிங்கிறது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்டர் ஆக்ட். இந்த வாட்டர் ஆக்ட் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், எந்த ஒரு
தனிநபராக இருந்தாலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீர்நிலைகளில் அவர் வந்து தண்ணீரை வந்து செலுத்த முடியாது, கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாது என்பதற்கான தடையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் தான் முறைப்படுத்துகிறார்கள், ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து இப்படி மேலாண்மை செய்யணும், இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணப்பட்ட தண்ணீர் மட்டும்தான் நீங்கள் நீர்நிலையில் செலுத்த வேண்டும் என்பது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துங்கிறது வந்து வாட்டர் ஆக்டில் இருக்குது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்குது. இந்த 2 சட்டங்களும் நீர்நிலை சார்ந்திருக்கவர்களே வந்துட்டு முறைப்படுத்துகின்றன. அது ஆக்கிரமிப்பை முறைப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய சட்டம் வச்சுக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்னு தனியாக இருக்குது. அது 2007 கொண்டு வரும். ஆனால் நீர் தன்மையை பாதுகாக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இந்த சட்டம் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ட்ரீட்டட் வாட்டர்ஸ் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. சமீபத்தில் வந்து அந்த ஒரு ஹிந்து பத்திரிகையில் வந்து அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 30 முதல் 40% தண்ணீர் மட்டும்தான் ட்ரீட்டடாக, கழிவுகள் மட்டும்தான் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. மீதி எல்லாமே அன்ட்ரீட்டடாக தான் இருக்குது. அதனால தான் இந்த நீங்கள் சொன்னது போல் கங்கை முதல் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அடையார் கூவம் வரைக்கும் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னா, அன்ட்ரீட்டடாக இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமாக கொட்டப்படுகின்றன, அவை நீர்நிலைகளை சென்றடைகின்றன. அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு நீர்நிலைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து நம்ம குடிப்பதற்கு தகுதியற்றதாக இருக்குது. நிலத்தடி நீர் மட்டும்தான் குடிப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் எல்லாமே ஆற்று நீர் சார்ந்து தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஆற்று நீர் சார்ந்து இருக்கக்கூடிய பாசனம் தான் நம்ம செய்து கொண்டு இருந்தோம். ஆற்று சார்ந்து இருக்க உணவு உற்பத்தி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே மாறிடுச்சு. நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை, நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள், நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய உணவு உற்பத்திக்கு போயிட்டோம். இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப வேகம் குறைஞ்சிட்டு வருது. கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஃப்ளூரைட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போ அதுவுமே நமக்கு பயங்கரமான ஒரு மாசாக இருக்குது. ஸோ இந்த நிலை மீண்டும் தொடரக்கூடாது. இதை மாற்றி அமைப்பதற்கான திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டும். இதே நீர் மேலாண்மையில் ஒரு தனி மனிதனுடைய ஒரு பயன்பாடும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய ஒரு நீருக்கு இன்றைக்கி ஒரு 135 லிட்டரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதையும் தாண்டி ஒரு மனிதன் உபயோகப்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த நீர் மேலாண்மையில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இல்லையா? இதை வந்து அரசாங்கம் எப்படி சரி பண்ண முடியும்? அது ரொம்ப சவாலான விஷயம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக. அந்த கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, தண்ணீரே சுத்தமாக செலவழிக்கக்கூடாதுங்கிற நிலைமைச்சு. சமீப காலத்தில் பெங்களூரில் பார்த்தேன், போன வருஷம் கார் வாஷ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணதுக்காக 5,000 rupees ஃபைன் பண்ணாங்கன்னு. தண்ணி தட்டுப்பாடு அப்படிங்கிறது திடீர்னு அப்படி. அப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு எப்போ வேணால் உருவாகலாம். அதிகப்படியான மழை பொழியுது அப்படிங்கிறனால நமக்கு நீர் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கணும். வெயிலும் பயங்கரமாக இருக்குது. இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்தில் கொட்டி தீக்குது. அப்போ இந்த அளவுக்கான ரெயின்ஃபாலை நம்ம சேமிப்பதற்கான நம்மகிட்ட நீர் மேலாண்மை இல்லை, நம்மகிட்ட அதுக்கான இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் இல்லை. அப்போ இவை அனைத்துமே வந்து ஒன்று கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு வகையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நிலத்துக்குள்ளாக செல்வதற்கான வாய்ப்புங்க ரொம்ப அரிதாக இருக்குது. அப்போது நீரை பிடித்து வைக்க தேக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்துட்டு இல்லை. அப்போ தனி மனிதனாக இருக்கின்ற போது அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அரசுக்கு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். அப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக. ஏனென்றால் உங்களுக்கு சம்மரோட பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. வெயில் வந்து அப்படியே கொளுத்துது இல்லைங்களா? அப்போ சீக்கிரமாக நீர் வந்துட்டு ஆவியாகி போவதற்கான, வறண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடந்த வருடம் வந்துட்டு கர்நாடகாவில் தான் நடந்துச்சு. நார்த்தன் கர்நாடகா பார்க்கில் வந்து பயங்கரமான வறட்சி வந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து காவேரியில் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நிலைமை வந்து பெங்களூருக்கு தொடர்ந்துச்சு. அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தண்ணி தர மாட்டோன்னு பேசினாங்க. ஸோ ஒரு சோஷியல் அண்ட்ரஸ்ட்க்கு இது வந்துட்டு காரணமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கு ஏற்ப எப்படி நாம் நீர் மேலாண்மை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய சவால் இருக்குது. தனி மனிதனாக நீங்கள் எப்படி தண்ணீரை சிக்கனமாக செலவு பண்ணணும். இதில் என்ன கூட ஆபத்து என்ன இருக்குன்னா, இன்றைக்கி எல்லாமே வந்து மீட்டர் கொண்டு வரணுங்கிறாங்க, கணக்கீடு செய்யணும். நீங்கள் சொன்னது போல் வந்துட்டு 140 லிட்டர் தான் ஒருத்தருக்கு பயன்படுத்த, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ தான் அது மாதிரி இதையும் கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்னா பிரைவேட்டைசேஷன் ஆஃப் வாட்டரில் தான் போய் முடியும். நீர் என்பது நமக்கு வந்துட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அதையுமே நீங்கள் இனிமேல் காசு கொடுத்து தான் பயன்படுத்த முடியும். இப்போவே வெளியே போனால் நீங்கள் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணுங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் வீட்டில் நீங்கள் இருக்கும் போதும் சரி, இனிமேல் காசு கொடுத்து தான் தண்ணீர் வாங்க வேண்டும், அதற்கும் கணக்கீடு இருக்கும், இவ்வளோதான் செயல்படுது, அந்த நிலைமை எனக்கு நகர்ந்துட்டு இருக்கோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ப்ராப்பரான வாட்டர் பாலிசி இல்லை, ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான சிஸ்டம் இல்லை, ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இல்லை, ஒரு எக்கோசென்ட்ரிக் அப்ரோச் அப்படிங்கிறது இல்லை. இந்த நிலைமை அப்படிங்கிறது மாற்றப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் தனிநபராக இருக்கட்டும், அவர்களுக்கு அரசு கொண்டு போய் செய்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்க போகிறது. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீர் சேமிப்பு அப்படின்ற போது அணை கட்டுதல்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி முல்லை பெரியாறு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த நீர் மேலாண்மையில் அணை கட்டுதல் அப்படின்றது இனிமேல் வந்து எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும்? ஏற்கனவே சென்னையில் கூட சட்டப்பேரவையில் வந்து இன்னொரு புதிய ஒரு அணை கட்டக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி ஒரு சாத்தியப்படுத்தும்? அதை
செக் டேம்ஸ் நீங்கள் நேராக கொண்டு வரலாம். ஆனால் பெரிய பிரம்மாண்டமான அணை கட்டுவது என்பது மிக சவாலான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து மாறி வருகின்ற இந்த நகர்மயமாதல் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமான, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான உடன்பாடு அப்படிங்கிற வகையெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது வந்து இண்டஸ் ட்ரீட்டியை தான் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போது நீர் பங்கீடு அப்படிங்கிறது மிக சவாலான இருக்கும். அப்போ நீர் இந்த நீங்கள் ஆற்று மேலே இனிமேல் டேம்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் செக் டேம்ஸ் நம்ம வந்து உருவாக்கலாம். செக் டேம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூழலியல் பார்வையில் வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்குது. ஆனால் பிரம்மாண்டமான அணைகள் அப்படிங்கிறது வந்து நீர் வழித்தடங்களை இனிமேல் நம்ம கணக்கிட முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு நீர் வழித்தடங்கள் இல்லை. அப்போ என்னென்னா இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் அவங்க டேம்ஸ்லேருந்து வெளியேறாங்க. டேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழைய டெக்னாலஜி ஆயிருந்துச்சு. இன்றைக்கி இமயமலையில் நீ புதுசாக டேம் கட்ட முடியாது. ஏன்னா இமயமலை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரெஜைல் ஆகிட்டு வருது. அப்படியே அந்த இடமே வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இமயமலையில் புதிதாக நீ இனிமேல் டேம்ஸ் கட்ட முடியாது. அப்போ அப்படி தான் ஒரு நிலைமை இருக்குது. அப்போ புதிதாக நம்ம நீர் மேலாண்மைக்கான புதிய டெக்னிக்ஸ் வந்து நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் செக் டேம்ஸ் நம்ம வந்து கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம நீரை சேமிக்கிறோம், மழைநீரை எந்த அளவுக்கு சேமிக்கிறோம், அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை எப்படி கொண்டு வரோம், அதற்கான நீர் தேக்கங்களை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த தடுப்பணைகள் பிரச்சனைகளே வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய வேலூர் மாவட்டம் பக்கம் சித்தூர்லேருந்து ஆந்திராவோட இது வரும்போது அவங்க உயர்த்திட்டே வராங்க. அது நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியலன்ற ஒரு பிரச்சனை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதையும் தாண்டி எப்படி அரசு நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து 2 மாநிலத்துக்குமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூவாக இருக்கின்றது. இப்போ என்னன்னா இது வந்து வெறும் அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி இது வந்து சூழலியல் பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, காவேரியை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா காவேரி உருவாகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கூர்க் மாநிலம் இல்லையா, அந்த கூர்க் பகுதியில் வந்துட்டு அதிகமான ட்ரீ பிளான்டேஷன் வந்துட்டு அழிச்சிட்டு வர்றாங்க இல்லைங்களா. அங்க இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படுகின்றது, இயற்கை சூழல் அங்க இருக்கக்கூடிய வந்து காஃபி பிளான்டேஷன் கொண்டு வராங்க. அங்க மழை வரத்து குறையுது. அங்க ரெயின்ஃபால் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு காவேரியில் தண்ணி வரது குறையும் இல்லைங்களா. அப்ப பேசிக்கா நீங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்காமல் காவேரியை பாதுகாக்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலை தான் வரும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதுக்காக காட்கில் கமிட்டி அமைச்சாங்க. அவங்க ஒரு பரிந்துரை தந்தாங்க, அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் கஸ்தூரிரங்கன் கமிட்டி அமைச்சாங்க, அவங்க ஒரு பரிந்துரை தந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணல. அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் மேற்கு தொடர்ச்சியை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பது. அந்த சிறப்பு சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை. அப்போ அந்த சிறப்பு சட்டம் இல்லாமல் நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாக்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் அது காவேரியாக இருந்தாலும் சரி, தாமிரபரணியாக இருந்தாலும் சரி, எல்லா நதிகளுமே முக்கிய பாதுகாக்க முடியாது. அப்போ தண்ணி கம்மியாக வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான என்ன இருக்கும், அவங்க மக்களுக்கு கொடுக்கணும் தானே பார்ப்பாங்க. கர்நாடகா முதலமைச்சர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் யோசிக்க போறாரு. அவரோட ஓட்டு அங்கே தானே இருக்கு, அப்படிதான் யோசிப்பாங்க. அப்போ அவருடைய அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய பார்வையில் அவர் மாநிலத்துக்கு சேர்ந்து தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் அண்ட்ரஸஸ்ன்னு அங்கே தான் உருவாகுது. அப்போ இந்த எக்காலஜிக்கல் இஷ்யூஸை நீங்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் அதற்கான தீர்வை நோக்கி நகராமல் இந்த தீர்வு வர முடியாது. அப்போ அந்த தீர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம காடுகளாக வச்சிருக்கணும். மழை பொழிவை நாம் எப்படி வந்து சேமிப்பதற்கான இயற்கையாக இருக்கக்கூடிய அங்கங்களை பாதுகாப்பதற்கான அதை உறுதி செய்ய வேண்டும். அதை உறுதி செய்யாமல் இந்த பங்கீடு என்பது நிச்சயமாக சாத்தியமில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இயற்கை சூழலை பாதுகாப்பால் நீர் மேலாண்மை என்பது ஒரு சாத்தியப்படாது அப்படின்றத ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அரங்கிற்கவங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.